விஜய் அண்ணா ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டார் ஏற்கனவே. எல்லாரோட வீட்டுக்கும் போயிட்டு தான் நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ விஜய் அண்ணா சனிக்கிழமை வந்து பேசினார்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசினார்னா, திங்கக்கிழமை வந்து பேசினா என்ன? அவர் பேசுவார். இவ்வளோ நாள் மக்களை பார்க்கலன்னு சொன்னாங்க, மக்களை சந்திக்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ மக்களை பார்க்க நான் வரேன், ரெடி ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ மக்களை பார்க்க வரும்போது வரக்கூடாதுன்னு தடுக்கிறது யார் இங்கே? எதுக்கு தடுக்கிறாங்க? இன்னும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் 10 நிமிஷம்னு சொல்கிறாங்க, 15 நிமிஷம்னு சொல்கிறாங்க. அப்படியே 15 நிமிஷம் கொடுத்துட்டீங்கப்பா. 15 நிமிஷம் அவர் பேசுகிறார். ரோட் ஷோ பண்ணக்கூடாது, முன்னாடி 4 வண்டிக்கு மேலே வரக்கூடாது, பின்னாடி 4 வண்டிக்கு மேலே வரக்கூடாது, இப்படி தான், இதுதான் ரூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த ரூல்ஸ் எல்லா கட்சிகளுக்கும் சேர்ந்தது தானே? ஒரு ரூல்ஸ்னால் எல்லா கட்சிக்கும் சேர்ந்தது தானே? அப்போ எல்லா கட்சியும் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா? இங்கே நம்ம காவல்துறை நினச்சா எது வேணாலும் செய்யலாம் தான் சார் இங்கே பேச்சேவே இருக்குது. இத்தனை ஆண்டு காலமும் அதுதான். காவல்துறை நினச்சா எது வேணாலும் பண்ணலாம். மக்களுக்கு மாற்றுப்பாதை, நீங்கள் சொல்கிற மாதிரி போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கா, சரி மாற்றுப்பாதை இந்த மாதிரி விஜயன் அவர்களோட பரப்புரை நடக்குது. ஸோ இது மாதிரி மாற்றுப்பாதையில் போங்க. அதாவது பார்க்க வரவங்க பார்க்கலாம், இல்லை நான் வேலைக்கு போனோம், இல்லை எனக்கு டைம் ஆகுதுன்னு ஸ்கிப் பண்ணி போகிறவங்க வேறு வழியில் போங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இதை பண்ணலாம் இல்லையா? இதுவும் பண்ண மாட்டேன், நான் பர்மிஷனே கொடுக்க மாட்டேன்றது வந்து நியாயமா? அதுவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு பிரச்சனையை ஏன் கொண்டு வராங்கன்னே தெரியும். மாநாடுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. விஜயன் அவர்கள் சட்டத்தை மதிக்கிறதுனால தான் வந்து அவர் பர்மிஷன் போடுறாரு. இல்லை நீ பார்த்துக்கோ, நானும் வந்து நிற்கிறேன் களத்தில், நான் பார்த்துக்கலாம் அப்படின்னா அங்கே எவ்வளோ பெரிய கூட்டம் சேரும், அங்கே எவ்வளோ ஒரு பிரச்சனையாகும். அதையும் தாண்டி நீங்கள் விஜயண்ணா மேல் கையை வைத்தால், ஒரு இடத்துல நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலன்னா ஓகே சரி இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவரும் விஜயண்ணாவை ஓகே அக்செப்ட் பண்ணி போகிற ஒரு தலைவராக தான் அவரை நாங்கள் பார்க்குறோம். எல்லா இடத்துக்கு போகிற இடம் எல்லாத்துலேயும் அதே பிரச்சனை கொடுத்தா எப்படி சொல்லுங்கள்? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 10 நிமிஷம் தான் பேசுகிறாங்களா? இப்போ பரப்புரை பண்ணுற எல்லா தலைவர்களுமே, எதிர்க்கட்சி தலைவராகவும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி, இப்போ டெப்டி சிஎம்மாக இருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெப்டி சிஎம் எதுக்கு பரப்புரை பண்ணணும்? ஏடிஎம்கே வந்து எதிர்க்கட்சி சார், எதிர்கட்சி சரிங்களா? இவங்க ஆளும் கட்சி. உங்களுக்கு மக்கள்கிட்ட கட்சி எடுத்துன்னு போய் பரப்புரை பண்ணுற நேரமாக இது. உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. நீங்கள் ஒரு மாண்புமிகு துணை முதலமைச்சர், நீங்கள் மக்களுக்கான பிரச்சனை பார்ப்பீங்களா, இல்லை உங்கள் கட்சியை வளர்ப்பீங்களா? கட்சி வளர்க்கறதுக்கு டைம் இருக்குது. இன்னும் எலெக்ஷன் டைம் இருக்கு இல்லையா? இன்னும் 6-8 மாதம் இருக்குது. எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு இதே மாதிரி போகிறீங்க. இப்போ எதுக்கு போகிறீங்க? நீங்கள் கட்சி வளர்த்து பரப்புரை பண்ணுற கட்சி. அப்போ அந்த அளவுக்கு தான் மக்கள் உங்களை வச்சுருக்காங்களா? அப்போ உங்கள் கட்சி வளரலையா? அப்போ இன்னும் வந்து நீங்கள் பரப்புரை பண்ணிக்கிட்டே தான் இருக்குமா? ஸோ அவர் தெளிவாக இருக்கார். அவரோட விஷயத்தில் அவர் கிளியர் அண்ட் போல்ட், ஒரு ஸ்ட்ராங் அண்ட் போல்டான ஒரு டிசிஷனில் இருக்கார். நான் மக்கள்கிட்ட ஆல்ரெடி போயிட்டேன். நான் மக்கள் பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பரப்புரை. இவங்கள மாதிரி 50 வருஷம் ஆண்டு கட்சியை வளர்க்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. 50 வருஷம் ஆண்ட கட்சியை போய் இப்போ தான் கட்சி வளர்க்குதுன்னு சொல்கிறீங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. போன பிப்ரவரியில் ஆரம்பித்த 2024 பிப்ரவரியில் ஆரம்பித்த கட்சி இது தாவேகா. அவர் பரப்புரை போகிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்க. 10 நிமிஷம் பேசக்கூடாது, கை காட்டினே வரக்கூடாது, ரோட் ஷோ பண்ணக்கூடாது. என்ன இதெல்லாம்? இது ஒரு நியாயம் வேணாமா சார்? உங்களுக்கு தான் பயம் இல்லை. நீங்கள் தான் நல்லா ஆட்சி செய்கிறீங்களா சார்? விடியல் ஆட்சி செய்கிறீங்களா? நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களோட ஆட்சி நல்லா இருக்குல்ல. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, நீங்கள் பேசுகிறீங்க. அந்த பாட்டை போட்டு எலெக்ஷன் இப்போ போட்டுன்னு வாங்கலாம் சார். அந்த பாட்டை எங்கன்னா போட்டு தயவுசெய்து வந்துட போகிறாங்க சார். ரோட்டில் மக்கள்லாம் அவ்வளோ ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. மக்கள் முன்னாடி அந்த பாட்டு வந்துச்சுன்னா மக்களோட ரியாக்ஷன் எப்படி? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு கோகுல் அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். நீங்கள்? நல்லா இருக்கேன் பிரதர். இப்போது சுற்றுப்பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க 13ஆம் தேதி. இப்போது எல்லாராலையும் கிண்டல் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த சுற்றுப்பயணத்தில் எது மாறி இருக்குன்னா, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, முக்கியமாக சனிக்கிழமை வீக்கெண்டில் விஜய் சார் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு கிழமையை வச்சு எல்லாரும் வந்து கிண்டல் பண்ண போகிறாங்க. இந்த சனிக்கிழமையில் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் கேட்டு அந்த டேட்டை வாங்கியிருக்காங்களா, இல்லை காவல்துறையினர் அந்த டேட்டை கொடுத்தாங்களா? இல்லை, ஆக்சுவலாக இது டேட் சொல்கிறது எல்லாமே வந்து தாவேகா சார்பாக தான் சொல்லப்படும். கட்சி தான் சொல்லும் எப்பயுமே. ஸோ என்ன சனிக்கிழமை அப்படின்னு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீக் டேஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அது திருச்சியாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலுமே சரி, மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கணுன்றது தான் தலைவர் பார்ப்பாங்க. அதாவது மக்கள் நலனுக்காகவும் மக்கள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் தான் தலைவர் யோசிப்பாங்க.
ஸோ விஜய் அண்ணா அப்படி தான் யோசிச்சிருக்காரு. இப்போது எப்படின்னு நீங்கள் எப்படின்னு கேட்கலாம். அதாவது இப்போது வீக்கெண்ட் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே இது எல்லாமே 5 நாளுமே வந்து ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜஸ் எல்லாமே நடக்கிற ஒரு நாட்கள். அதாவது நம்ம எல்லாருமே அன்னாட வாழ்க்கையை தேடி ஓடுற ஒரு நாட்களாக இருக்கும். ஸோ இப்போது இந்த 5 நாட்களில் இப்போ நான் திங்கக்கிழமை பரப்புரை பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அண்ணா போய் திங்கக்கிழமை பரப்புரை பண்ணுறாரு. ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அது 10-15 நிமிஷம் தான் பேச டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு 1 ஹவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 ஹவர் அந்த 6 மணிலேருந்து 7 மணிக்கு தான் வந்து பீக் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 6லேருந்து 8 இல்லை 9 வந்து பீக் ஹவர்ஸ். எந்த ஏரியா போனாலும் 6 to 8 எந்த ஏரியா நீங்கள் சென்னைன்னு இல்லை, சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் நீங்கள் எந்த கார்பரேஷன் போனாலுமே அது பீக் ஹவர்ஸ். ஏன்னா வேலையை விட்டோ, ஆஃபீஸை விட்டோ, காலேஜை விட்டோ, ஸ்கூலை விட்டோ எல்லோரும் வீட்டுக்கு போகிற ஒரு டைம் அது. ஸோ மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து ஒரு சனிக்கிழமை அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சனிக்கிழமை நம்ம ஏன் பேசுகிறோன்னா, சனிக்கிழமை நம்ம பேசும்போது ஞாயிற்றுக்கிழமை வந்து மக்களை தொல்லை பண்ணக்கூடாது. விஜய் அண்ணா ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டார் ஏற்கனவே. எல்லாரோட வீட்டுக்கும் போயிட்டு தான் நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ விஜய் அண்ணா சனிக்கிழமை வந்து பேசினார்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசினார்னா, திங்கக்கிழமை வந்து பேசினா என்ன? அவர் பேசுவார். இவ்வளோ நாள் மக்களை பார்க்கலன்னு சொன்னாங்க, மக்களை சந்திக்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ மக்களை பார்க்க நான் வரேன், ரெடி ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ மக்களை பார்க்க வரும்போது வரக்கூடாதுன்னு தடுக்கிறது யாருங்க? எதுக்கு தடுக்கிறாங்க? இன்னும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் 10 நிமிஷம்னு சொல்கிறாங்க, 15 நிமிஷம்னு சொல்கிறாங்க. அப்படியே 15 நிமிஷம் கொடுத்துட்டீங்கப்பா. 15 நிமிஷம் அவர் பேசுகிறார். ரோட் ஷோ பண்ணக்கூடாது, முன்னாடி 4 வண்டிக்கு மேலே வரக்கூடாது, பின்னாடி 4 வண்டிக்கு மேலே வரக்கூடாது. இப்படி தான், இதுதான் ரூல்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த ரூல்ஸ் எல்லா கட்சிகளுக்கும் சேர்ந்தது தானே? இப்போ ரூல்ஸ்னால் எல்லா கட்சிக்கும் சேர்ந்தது தானே? அப்போ எல்லா கட்சியும் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா? அது ஏன் விஜய் அண்ணா வந்தால் மட்டும், விஜய் அண்ணா ஏதாவது ஒரு பர்மிஷன் கேட்டால் மட்டும் இவ்வளோ தடை போடுறாங்க? காரணம் என்ன? இல்லை, இப்போது பேசிக்காக நான் 2 பேர் சைட்லேயுமே நின்று யோசிச்சு பாருங்களேன். விஜய் சார் வந்தால் கூட்டம் வரும். அந்த கூட்டம் வந்தால் பல பேருக்கு இடையூறுகள், சில அசம்பாவிதங்கள் நடக்கும். அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து போடுறாங்க அப்படிங்கிற நோக்கத்தில். நல்ல விஷயம், நல்ல ரூல்ஸ் தான். இப்போது ஒரு ரோடு போடுறாங்க, அந்த ரோடு வருஷ கணக்கில் போடுறாங்க. 2 மாதம் 3 மாதம் முடிக்கிற வேண்டியெல்லாம் வந்து கேட்டால் கான்ட்ராக்டர் வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிறான். ஒன்று பேமெண்ட் ரிலீஸ் ஆகலை, இல்லை ஆர்டர் வரல, காப்பி வரல அப்படின்னு சொல்லி 1 வருஷம் மக்களுக்கு அவஸ்தையை தராங்க இல்லையா? உண்மை தானே இருக்குல்ல? இன்றைக்கி இப்போ ஒரு ரோடு போடுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த காவேரி ஆற்று மேலே ஒரு பாலம் இருந்தது. அந்த பாலம் எவ்வளோ வருஷமாக மூடி இருந்தது தெரியுங்களா? எவ்வளோ? அப்போ மாற்றுப்பாதையை நீங்கள் கொடுக்கலையா? மாற்றுப்பாதையை கொடுத்தீங்களா? அந்த மாதிரி மக்களுக்கு கொடுங்க. அதுக்கு தான் காவல்துறையிடம் பர்மிஷன் கேட்குறோம். அதுவும் பண்ண முடியாது. கேட்டால் நான் வந்து இது மாதிரி மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, சார் இங்கே நம்ம காவல்துறை நினச்சா எது வேணாலும் செய்யலாம் தான் சார் இங்கே பேச்சேவே இருக்குது. இத்தனை ஆண்டு காலமும் அதுதான். காவல்துறை நினச்சா எது வேணாலும் பண்ணலாம். மக்களுக்கு மாற்றுப்பாதை நீங்கள் சொல்கிற மாதிரி போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கா? சரி, மாற்றுப்பாதை இந்த மாதிரி விஜய் அண்ணா அவர்களோட பரப்புரை நடக்குது. ஸோ இது மாதிரி மாற்றுப்பாதையில் போகுங்க. அதாவது பார்க்க வரவங்க பார்க்கலாம். இப்போது இல்லை நான் வேலைக்கு போனோம், இல்லை எனக்கு டைம் ஆகுதுன்னு ஸ்கிப் பண்ணி போகிறவங்க வேறு வழியில் போங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இதை பண்ணலாம் இல்லையா? இது பண்ண மாட்டேன், நான் பர்மிஷனே கொடுக்க மாட்டேன்றது வந்து நியாயமா? அதுவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு பிரச்சனையை ஏன் கொண்டு வராங்கன்னே தெரியும். மாநாடுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு போய் மக்களை பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு தான் தூய்மை பணியாளர்களை வந்து வீட்டில் கூப்பிட்டு பேசுகிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரா, வீட்டில் கூப்பிட்டு வச்சு பேசுறது மரியாதையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்படி பர்மிஷனே எதுக்கேத்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா, அண்ணன் ஒரு லீகலாக போகணுன்னு நினைக்கிறார். விஜய் அண்ணா அவர்கள் சட்டத்தை மதிக்கிறதுனால தான் வந்து அவர் பர்மிஷன் போடுறார். இல்லை நீ பார்த்துக்கோ, நானும் வந்து நிற்கிறேன் களத்தில், நான் பார்த்துக்கலாம் அப்படின்னா அங்கே எவ்வளோ பெரிய கூட்டம் சேரும், அங்கே எவ்வளோ ஒரு பிரச்சனையாகும். அதையும் தாண்டி நீங்கள் விஜய் அண்ணா மேல் கையை வைத்தால் அது என்னென்ன பிரச்சனை நடக்கும்ன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். யாரும் இங்கே சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, இப்போது நாங்கள் சொன்ன விதிமுறைகளை மீறினாங்க அப்படின்னா அந்த சுற்றுப்பயணம், அந்த பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு பாதிலே கேன்சல் செய்யப்படும்ங்கிறதும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இதுதான் சார் சொல்கிறேன். இப்போது 15 நிமிஷம் நீங்கள் தரேன், 10 நிமிஷம் தரேன்னு சொல்கிறீங்க. பரப்புரை 10 நிமிஷம் அவர் வந்து வண்டிக்கு மேலே வந்து கை காமிச்சிட்டு பேசிட்டு போகிறது வந்து ஏன் பயப்படுறாங்க? ஃபஸ்ட்டு ஏன் டைம் கொடுக்க மாட்டேறாங்க? ஏன்னா விஜய் நான் பேசினா ரிஃப்ளெக்ட் ஆகிறது உலகம் விட்டு உலகம், அதாவது நாடு விட்டு நாடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. டைம் ஆக கூட்டம் அதிகமாகிறப்போ பிரச்சனை வரும். கரெக்டு சார். நான் தான் சொல்கிறேன், அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற வேலை யார்? கூட்டத்தை அதை ஆர்கனைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற வேலை யாருது? இந்த மாதிரி இந்த இடத்துல இது பண்ண போகிறாரு. சுற்றி பேரிகார்டு வச்சு மக்களை இந்த அளவுக்கு வச்சுக்கணுன்ற ஒரு பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருது? காவல்துறை. அது ஏன் உங்களால் பண்ண முடியாதா? இல்லை உங்ககிட்ட காவல்துறை ஆட்கள் இல்லையா? எவ்வளோ பேர் இருக்காங்க? சார் ஒரு பிரதமருக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் கொடுக்குறீங்க,
ஒரு டெப்டி சிஎம் அவர்களுக்கு தரீங்க, ஒரு சிஎம் அவர்களுக்கு தரீங்க, ஏன் இவருக்கு தர முடியல? அப்போ அந்த அளவுக்கு கூட்டம் வரும் நம்புறீங்களே. அப்போ கூட்டம்லாம் ஓட்டா மாறாதீங்க நீங்கள், அப்போ இதெல்லாமே ஓட்டா தானே மாறப்போகுது. அந்த பயம் உங்களுக்கு உட்காந்துக்குச்சுல, அப்போ அந்த பயத்தோட தானே நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே 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 பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்து அதாவது ஆற்றை தடுக்கிறாங்க அணையை போட்டு, ஆனால் காட்டாற்றை தடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது அது மாதிரி தான் ஆக போகுது. இவங்க எந்த அளவுக்கு ஒரு இந்த பிரச்சாரத்தில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ, அதாவது அந்த பரப்புரையில் எந்த அளவுக்கு வந்து இவங்க பிரச்சனை கொடுக்க கொடுக்க எங்கள் அண்ணா வளர்ந்துட்டு தான் இருப்பார். அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்தான். எங்கள் அண்ணா எந்த பிரச்சனை, அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஊதி ஊதி பெருசாகிற வரைக்கும் அது வந்து சின்னதாக தான் தெரியும். இவங்க இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்காம, பரப்புரை பண்ண விடாமல், பயந்து இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்காம எதுக்கு நீங்கள் இழுத்துட்டு இருக்கீங்கன்றதே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் கண்டிப்பாக இது வந்து விஜயண்ணாவுக்கு இது நல்லதாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஒரு அணையை ஒரு ஆற்றுல வெள்ளம் வருது, அதை அணை போட்டு தடுக்கலாம். இதே காட்டாற்று வெள்ளம் வந்தால் என்ன பண்ணுவோம்? உடச்சின்னு தான் போவோம். அந்த மாதிரி தான் ஆக போகுது இது. இப்போது KNR அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆளும் கட்சியாகவே இருந்தாலும் காவல்துறையினர் வந்து அந்த இடத்துல பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து அனுமதி வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. அனுமதி கிடைச்சா நம்ம பாராட்டுறோம், அனுமதி கிடைக்கலன்னா திட்டுறோம். அவங்கள இடையூறு செஞ்சு, அவங்களன்னா டிவிக்கேவை இடையூறு செஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் சொல்லக்கூடிய அந்த காரணத்தை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம், அவர் நல்லபடியாக சொல்கிறாரு, ஜென்யூனாக ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஆனால் இது வந்து ஒரு இடத்துக்கு சேரும். இப்போ திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டாண்ட கேட்குறீங்களா? ஓகே, அக்செப்டபிள், அங்கே கூட்டம் வரும், கொடுக்க முடியாது. ஏன் பெரம்பலூரில் கொடுக்கல? இன்னைக்கு கொடுக்கலையே. பெரம்பலூரில் இன்னும் பர்மிஷன் கொடுக்கல. சரி, நீங்கள் அவர் KNR அவர்கள் அமைச்சர் சொன்னதே நான் சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து கூட்டம் சேருமா, நீங்கள் வந்து பக்கத்தில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் நான் ஒத்துக்கிறோம். நாங்கள் எங்கள் தாவேகா தொண்டர்களும் சரி, தமிழ்நாடு இளைஞர் கட்சி தொண்டர்களும் சரி, எல்லாரும் சேர்த்து எடுத்துக்கிறோம் இந்த விஷயத்த. ஆனால் இந்த இடத்துல பெரம்பலூருக்கும் கொடுக்க மாட்டீங்களா? அப்போ ஏன் சரி பர்மிஷன் கொடுக்கல? அது ஏன் பரப்புரை 10 நிமிஷம் தான் பேசணும்? இப்போ பேசுகிறவங்க எல்லாம் 10 நிமிஷம் தான் பேசுகிறாங்களா? இப்போ ஒரு டெப்டி சிஎம் அவர்கள் நேற்று கிளம்பியிருக்காரு, அப்போ அவர் வந்து முந்தா நாள் கிளம்பியிருக்காரு, அப்போ அது வந்து 10 நிமிஷம் தான். அவருக்கு திடீர் சுற்றுப்பயணமா சார்? திடீர் சுற்றுப்பயணம் இல்லை சார். இப்போ இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தார் அவரு? 4 வருஷமா வெளியே வரலையான்னு நேற்று ஒரு பரப்புரையில் பேசியிருக்காரு. அவரே சொல்லட்டும் சார், அவரே தன்னைத்தானே சொல்லியிருந்தா இந்த 4 வருஷம் விட்டுருங்க. இந்த கடைசி இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு நீங்கள் எங்கே போனீங்க? வேறு எந்த பிரச்சனையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. நாங்களும் பழைசெல்லாம் நாங்கள் வந்துட்டோங்க. தூய்மை பணியாளர் பிரச்சனை எப்போ போச்சு? ஒரு மாதம் முன்னாடி போச்சு. நீங்கள் எங்கே போனீங்க? விஜயன் அவர்கள் பரப்புரையை நான் ஆரம்பிக்க போகிறேன் சொன்ன அடுத்த அந்த விஷயம் வெளியே வந்த உடனே நான் கிளம்பிட்டேன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை கொடுத்துருக்குன்றதை நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். ஒரு விஷயம், அதாவது ஒரு இடத்துல நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலன்னா ஓகே சரி இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு விஜயண்ணாவை ஓகே அக்செப்ட் பண்ணி போகிற ஒரு தலைவராக தான் நாங்கள் பார்க்குறோம். எல்லா இடத்துக்கு போகிற இடம் எல்லாத்துலேயும் அதே பிரச்சனை கொடுத்தா எப்படி சொல்லுங்கள்? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 10 நிமிஷம் தான் பேசுகிறாங்களா? இப்போ பரப்புரை பண்ணுற எல்லா தலைவர்களுமே, எதிர்க்கட்சி தலைவராகவும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி, இப்போ டெப்டி சிஎம்மாக இருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெப்டி சிஎம் எதுக்கு பரப்புரை பண்ணணும்? கட்சிக்காக பண்ணுறாங்க. பரப்புரைன்றது என்ன சார்? பரப்புரைன்றது என்னது? கட்சி சார்பாக பண்ணுறது ஒரு பிரச்சாரம், கட்சிக்கான பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம் இல்லாமல் கட்சிக்கான பிரச்சாரம். உங்களுக்கு தான் 75 வருஷம் கட்சி ஆச்சா? இல்லை, இப்போ 50 வருஷம் கட்சி ஏடிஎம்கேவும் பண்ணுறாங்கல்ல. அதுதான் 2 பேர் தான் சார். ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சி சார், எதிர்கட்சி சரிங்களா? இவங்க ஆளும் கட்சி. உங்களுக்கு மக்கள்கிட்ட கட்சி எடுத்துன்னு போய் பரப்புரை பண்ணுற நேரமாக இது. உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. நீங்கள் ஒரு மாண்புமிகு துணை முதலமைச்சர், நீங்கள் மக்களுக்கான பிரச்சனை பார்ப்பீங்களா இல்லை உங்கள் கட்சியை வளர்ப்பீங்களா? கட்சி வளர்க்கறதுக்கு டைம் இருக்குது. இன்னும் எலெக்ஷன் டைம் இருக்கு இல்லையா? இன்னும் 6-8 மாதம் இருக்குது. எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு இதே மாதிரி போகிறீங்க. இப்போ எதுக்கு போகிறீங்க? கட்சி வளர்த்து பரப்புரை பண்ணுற கட்சி. அப்போ அந்த அளவுக்கு தான் மக்கள் உங்களை வச்சுருக்காங்களா? அப்போ உங்கள் கட்சி வளரலையா? அப்போ இன்னும் வந்து நீங்கள் பரப்புரை பண்ணிக்கிட்டே தான் இருக்குமா? உங்கள் எதிர்கட்சி அவர்களுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, போஸ்டிங் இல்லை. அவர் வந்து சிஎம்மாக இருக்காரா, மினிஸ்டராக இருக்காரா, இல்லை துணை முதலமைச்சரா? அவர் கட்சி அடுத்த எலெக்ஷனுக்கு நான் பரப்புரை பண்ணுறது ஓகே, ஒரு நியாயம் எதிர்பார்க்கணும். நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, ஆளும் கட்சி, நீங்கள் எதுக்கு பரப்புரை பண்ணுறீங்க? முதல்ல தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லையா? அப்போ மக்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணுறீங்க, மக்களோட காசையும் வேஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாமே எதுக்கு பண்ணுறீங்க? இந்த இடத்துல எதுக்காக அது நடக்கணும்னு அவசியமே இல்லையே. விஜயண்ணா அறிவிச்ச அப்புறம் நான் கிளம்பிட்டேன், துணை முதலமைச்சர் பரப்புரைக்கு சென்று விட்டார் அப்படின்னு எதுக்கு அனுபவிக்கிறீங்க? அப்போ அவ்வளோ பயம், உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு வெளியே பேசும்போது 200 நான் ஜெயிச்சிருவேன், 210 ஜெயிச்சிருவேன்னு சொல்லி பேச்சு மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆனால் செயலில் ஒன்றும் கிடையாது. ஒரு கூட்டத்தை பார்த்தே பயப்படுறாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? எந்த கூட்டத்தை பார்த்து? விஜய் சாருக்கு வர கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்தே அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. கூட்டம் டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு லிட்டரலாக எலெக்ஷனை பார்த்து பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வலிமையான ஆட்கள் இப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய கட்சி ஏன் பயப்படுது அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறதே எப்படி சொல்றீங்க? நீங்கள் தான் பயப்பில்லையே, எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, மாநாடுக்கு போட்டாலும் தடை போடுறீங்க, மாநாடுக்கு வரப்போகிற வண்டிகளுக்கும் பிரச்சனை பண்ணுறீங்க, உட்கார்ற சேர்ல இருந்து வந்து போகிற வாகனங்கள் வரைக்கும் பிரச்சனை கொடுத்தீங்க, மாநாட்டில் இடத்துக்கும் பிரச்சனை கொடுத்தீங்க. ஃபஸ்ட்டு அங்கேயும் போய் கேட்டவனெல்லாம் பர்மிஷன் கொடுக்கல, அந்த இடத்துக்கும் பிரச்சனையாச்சு, திரும்ப அங்கேயும் நிறையா சிக்கல்கள் இருந்தது, எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தான் அந்த மாநாடு நடத்துனாங்க. அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. அதாவது இதே விக்கிரவாண்டியில் இதே தான் பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போய் வாங்குற ஒரு போகிற ஸ்டேஜ் மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இல்லை அது கோர்ட்டுக்கு போய் வாங்கின மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, விக்கிரவாண்டிக்கு மட்டும் நினைக்கிறேன், எனக்கு சரியா அது தெரியல. பட் ஒவ்வொரு விஷயத்தையும் விஜயண்ணா பண்ணான்னா இவ்வளோ விஷயத்த வந்து இவங்க பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ பரப்புரை பண்ணுறார் டெப்டி சிஎம் அவர்கள், வந்து பரப்புரை பண்ணுறார், நல்ல விஷயம், மக்களுக்காக நீங்கள் வந்து உங்கள் கட்சியை வளர்க்கணும்ன டைம் இது கிடையாது. ஏன்னா வளர்ந்துருச்சாங்க, 50 வருஷம் ஆட்சியில் இந்த கட்சிங்க. ஏன்னா நேற்று நீ ஆரம்பித்த, நீங்களாம் சொல்கிற மாதிரி நேற்று இன்று ஆரம்பித்த கட்சியாக இது இல்லை. ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து இப்பயும் பரப்புரை போகிறதுக்கு காரணம் யாருன்னா விஜயண்ணாவோட தாக்கம் அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு அதாவது ஒரு விஜயண்ணா அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்த இளைஞர்கள் பட்டாளம் எப்படி இருந்ததுன்னா, எல்லாரோட வாட்ஸ்அப்பில் அந்த பயோவாக பார்த்தீங்கன்னா, அரசியல் ஒரு சாக்காடை, டோன்ட் வேஸ்ட் இன் பாலிடிக்ஸ் அப்படின்லாம் சொல்லி ஒரு பயோ போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி அவங்க எல்லாருமே 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ இது யாரோட தாக்கமாக இருக்குது? விஜயண்ணாவோட தாக்கமாக இருக்குது. இதுவே வந்து கேப்டன் அவர்கள் 2016 தனித்துவமாக 3வது அணியாக நின்னார். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையே அவர்களுக்கு சரியாக அமையவில்லை. அதை தாண்டி விஜயண்ணாவோட தாக்கம் வந்து இன்றைக்கி இளைஞர்களை தாண்டி தொட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷமாவது அரசியலை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? விஜயண்ணாவோட பரப்புரையை பற்றி பேசுகிறோம், கரெக்டாக இல்லையா? இதே வந்து உலக அரசியல் வச்சுக்கோங்க, இல்லை வந்து ட்ரம்ப் இன்றைக்கி போட்டிருக்க வரி விதிப்போ, இமாச்சல் பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கோ, இதை பற்றி பேசி நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுத்தில் எதை பார்ப்பாங்க? அப்போ அந்த தாக்கம் யார் கொடுத்துருக்கா? விஜயண்ணா கொடுத்துருக்கா. அப்போது இந்த காலத்தில் இருக்க இளைஞர்களுக்கும் சரி, அப்கமிங் ஃப்யூச்சரில் வரப்போகிற இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்குற ஒரு தலைவராக விஜயண்ணா மாறி இன்னைக்கு நிற்கிறார். அதாவது இளம் தென்றலில் உள்ள வந்து இளைய தளபதியாய் மாறி இன்னைக்கு தலைவனாக வந்து நிற்கிறாரு விஜயண்ணா. ஓகே, இன்னைக்கு வந்து நிற்கிற ஸ்டேஜில் இருக்கு. அடுத்த 3 மாதம் சுற்றுப்பயணம், அந்த சுற்றுப்பயணத்தில் அப்போ நிறைய ஃபெஸ்டிவல் டைமும் நிறையா வரும், மழைக்காலம் வேறு அடுத்த 3 மாதங்கள். இதில் இவங்களுடைய விதிச்சிருக்க கட்டுப்பாடுகள், இடையூறுகள் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. இதை தாண்டி அந்த கூட்டணி ரிலேட்டபிளான விஷயங்கள், அந்த எலெக்ஷனுக்கு ரெடியாக கூடியது அப்படிங்கிற மாதிரியான கேண்டிடேட் செலெக்ஷன், இதெல்லாம் ஜனவரிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதா? இல்லை, கண்டிப்பாக. இப்போது டிசம்பர் கிறிஸ்மஸ் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிறிஸ்மஸ் 20, அதான் டிசம்பர் 20, 23 வரைக்கும் கொடுத்துருக்காரு. இந்த 102 நாள் பரப்புரை முடிஞ்ச அதுக்கு அடுத்த ஒரு மாநாடும் இருக்கலாம், இல்லை கூட்டணி அறிவிக்கும் ஒரு மீட்டிங்காகவும் இருக்கலாம், இப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி வந்து ஒரு மாநாடாவோ இல்லை வந்து அது கூட்டணி அறிவிப்பு விழாவாவோ எதாவோ இருக்கலாம். பட் இங்கே வந்து இந்த 102 நாட்கள் அவர் வந்து சுற்றுப்பயணத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அந்த தீபாவளி வரப்போகுது, ஆயுத பூஜை வரப்போகுது. ஸோ இதை எல்லாத்தையும் மக்கள் மனசு, அதாவது மக்கள் நலனுக்காகவும் மக்களுக்காகவும் யோசிக்கக்கூடிய ஒரே ஆள் தலைவர் தான். அதாவது நல்ல தலைவர் மக்களுக்காகவும் மக்கள் நலனுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க, கரெக்டாக. அதை விஜய் என்ன பண்ணியிருக்கார். ஸோ இதனால தான் வந்து அவர் ஒரு ஷெட்யூல் அப்படி வச்சுருக்கார். நான் எல்லா நாளும் போவேன், நான் எல்லா நாளும் போய் பிரச்சாரம் பண்ணி எல்லாருக்கும் நான் இடந்து அப்படி கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஸோ அவர் தெளிவாக இருக்கார், அவரோட விஷயத்தில் அவர் கிளியர் அண்ட் போல்ட், ஒரு ஸ்ட்ராங் அண்ட் போல்டான ஒரு டிசிஷனில் இருக்கார். நான் மக்கள்கிட்ட ஆல்ரெடி போயிட்டேன், நான் மக்கள் பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பரப்புரை. இவங்கள மாதிரி 50 வருஷம் ஆண்டு கட்சியை வளர்க்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. 50 வருஷம் ஆண்ட கட்சியை போய் இப்போ தான் கட்சி வளர்க்குதுன்னு சொல்கிறீங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. போன பிப்ரவரியில் ஆரம்பித்த 2024 பிப்ரவரியில் ஆரம்பித்த கட்சி இது தாவேகா. அவர் பரப்புரை போகிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்க. 10 நிமிஷம் பேசக்கூடாது, கை காட்டினே வரக்கூடாது, ரோட் ஷோ பண்ணக்கூடாது. என்ன இதெல்லாம்? இது ஒரு நியாயம் வேணாமா சார்? தடைங்க, நீங்கள் வந்து தடுத்து பண்ணுங்கள், தாராளமாக வேணாம். அது அட்லீஸ்ட் ஒரு நியாயம் வேணாமா? இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நம்ம சொல்கிறதே தப்பாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு நியாயம். எல்லாத்துக்குமே தடையா? என்ன விஷயம் கேட்டாலும் தடை. என்ன பண்ண? சரி, அதெல்லாம் விட்டுருங்க சார். பொதுச் செயலாளர் அவர்கள் வந்தார் வெளியே ஏர்போர்ட்லேருந்து. என்ன பண்ணார் அவர்? எய்தாப்பில் இருக்க கோயிலில் சாமி வேறு எதாவது பண்ணார்? அதான் வெளியில் கார் நிறுத்ததுனால போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது சார். ரோட்டில் இப்போ நான் போகிறேன்,
எனக்கு இந்த எர்ணியம்மன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வண்டலூர் கிட்ட எர்ணியம்மன் கோயில் இருக்குது. நான் ரோட்டில் போகிறேன், அந்த ரோட்டில் ஓர நிறுத்தி சாமி கும்பிட்றேன். அங்கே இப்போ வரைக்குமே அங்கே போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அங்கே இப்போ கார் நிறுத்துறவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை எல்லாரும் மேலே கேஸ் போட்டுருவீங்களா? இந்த கார் நிறுத்துற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. பட் ஒரு பொதுச் செயலாளர் போனாங்கன்னா கூடவே ஒரு 10-15 பேர் போவாங்க. அவங்களுடைய காரும் வரிசையாக நிற்கிறப்ப இடையூறு ஏற்படுது இல்லை சார்? கோயிலுக்கு தானே சார் போகிறாரு. கோயில் பொது சொத்து, தமிழ்நாடும் பொது இடம், தமிழ்நாடு எல்லா மக்களுக்கும் தானே சொந்தம். இப்போ நான் இப்போ வந்து விஜயா நான் வந்து ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு சார் அவர் அப்படியே நடு ரோட்டில் விட்டு போயிட்டார் சார். ஓரமாக தான் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு செயல் சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஓரமாக தான் விட்டு போயிருக்காரு. ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வந்தார், அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு போயிருக்காரு. இதில் என்ன தவறு இருக்குது? இது எதுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் போட்டிருக்கீங்க? ஃபஸ்ட்டு என்ன ரீசனுக்காக கேஸ் போட்டாங்க கேட்டால் கூட்டம் சேர்ந்தது. என்ன கூட்டம் சேர்ந்துச்சுன்னு கேஸ் போடுறீங்க? அப்போ உங்களுக்கெல்லாம் கூட்டமே சேரலையா? உங்கள் ஆளுங்கள்லாம் பண்ண அலும்பலே இல்லையா? ரோட்டில் சேர் போட்டு போகிற வழியை தடுத்து இன்றைக்கி நீங்கள் தெருமுனை கூட்டம் போடுறீங்க. நடக்குதா இல்லையா? ஆளும் கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, ஆண்ட கட்சியும் சரி, இப்போ ஆள்ற கட்சியும் சரி, எல்லா கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ரோட்டில் ஒரு நல்ல மெயின் ஏரியாவாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டோட மெயின் ரோட்டில் நீங்கள் சேரை போட்டு தடுக்கிறீங்களா இல்லையா? அப்போ அது இடையூறா இல்லையா? அதுக்கு மட்டும் எப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்க? அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். 10 நிமிஷம் பரப்புரை பண்ணுறது. பரப்புரைன்றது என்ன சார்? ஒரு இடத்துல உட்காந்து தெருமுனை கூட்டமோ இல்லை பொதுக்கூட்டமோ நடத்துறது கிடையாது. போகிற வழியில் கூட்டமாக இருந்தால் அந்த இடத்துல நின்று பேசுறது தான் பரப்புரை. நீங்கள் அதுக்கே போய்ட்டு எனக்கு விதிவிலக்கு வைக்கிறீங்களே எப்படி? சார் ஒரு நியாயம் இருக்கணும் சார். நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சட்ட ரீதியாக இவ்வளோ பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு தான் ஒரு சனிக்கிழமை வச்சுருக்காரு. அதையுமே நீங்கள் மாற்றுறீங்க. அதுலேயுமே 1008 பிரச்சனை எத்தனை வந்து உள்ள திணிக்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு தான் பயம் இல்லை? நீங்கள் தான் நல்லா ஆட்சி செய்கிறீங்களா சார்? விடியல் ஆட்சி செய்கிறீங்களா? நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களோட ஆட்சி நல்லா இருக்குல்ல, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, நீங்கள் பேசுகிறீங்க. அந்த பாட்டை போட்டு எலெக்ஷன் இப்போ போட்டுன்னு வாங்கலாம் சார். அந்த பாட்டை எங்கன்னா போட்டு தயவுசெய்து வந்துட போகிறாங்க சார். ரோட்டில் மக்கள்லாம் அவ்வளோ ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. மக்கள் முன்னாடி அந்த பாட்டு வந்துச்சுன்னா மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னே தெரியாது. இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன். இன்றைக்கி பரப்புரை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிற இதே ஆட்கள் தான் பரப்புரை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? இன்றைக்கி அவங்களோட டெப்டி சிஎம் அவர்கள் பண்ணிட்டு தான் டெப்டி சிஎம்மோட வேலை பரப்புரை பண்ணுறதா மக்கள் நலனுக்காக போகல. அதுவும் ஒரு எலெக்ஷன் ஒர்க்கு தானே சார். எலெக்ஷனுக்கு டைம் இருக்குது சார். அப்போ எலெக்ஷன் பிரச்சாரம் போக மாட்டிங்களா? எலெக்ஷன் பிரச்சாரம் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். இல்லை இப்போது பரப்புரை எலெக்ஷனுக்கு டைம் இருந்தாலும் இப்போ சிஎம் வந்து வெளியூர் எங்கேயாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க வெளியூர் எங்கே போனாலும் ரோட் ஷோ ஒன்று பண்ணுறாங்க. இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்னும் தூய்மை பணியாளர் பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இது எல்லாத்தையும் நாங்கள் முடிப்போம் அப்படி. ஏன்னா மடியில் கனம் இருக்கும் தான் பயப்படுவோன்னு சொல்லுவாங்களா? இவங்க அப்படி தான் இப்போ பயந்துட்டு இருக்கேன். ஏன்னா எப்படியும் வாங்கிட்டு இருப்பாங்க, அந்த ப்ரைவேட் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருப்பாங்க, தனியார் நிறுவனத்துக்கிட்ட சொல்கிறீங்க சார். இது உண்மை தானே சார்? இதுக்கு ஏன் சார் நான் பயப்படணும்? ஓப்பனாக தான் சொல்லணும். நான் பயப்பட அவசியமே கிடையாது சார். இல்லைன்னு சொல்லி எல்லா அறிக்கையை கூட சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஏதாவது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஆதாரம் இருக்கு. எல்லா அறிக்கை அவங்கள கூட சொல்லுங்கள். நீங்கள் எதுவுமே வாங்கலை சார். சிம்பிளாக யோசிங்க சார். ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க தூய்மை அதை ப்ரைவேட் லிமிட்டடாக கொடுக்கணும்னு என்ன அவசியம்? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். ஏன் அந்த தூய்மை பணியாளர் டிபார்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுற அளவு கூடமா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை சென்னை கார்பரேஷனில் இன்றைக்கி? சொல்லுங்கள் சார். 70 கவுன்சிலர் இருக்காங்க, ஒரு மேயர் வச்சுருக்கோம், துணை மேயர் வச்சுருக்கோம், அது இல்லாமல் ஒரு அமைச்சர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு கூடவே. இவங்களாம் தாண்டி தான் வந்து தனியார் நிறுவனம் பண்ண போதா? அப்போ அந்த தனியார் நிறுவனர்கிட்ட இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் உங்ககிட்ட கிடையாது. அப்போ ஒத்துக்கிறீங்களா? உங்ககிட்ட அட்மின் பவர் இல்லைன்னு ஒத்துக்கோங்க. நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் போட்டி வாங்கலான்ட்டு உங்ககிட்ட அட்மின் பவர் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கோங்க. நான் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன், எங்கே வேணாலும் வந்து மன்னிப்பு கேட்குறேன். சரி, அதுதான் சொல்லிட்டேன் இல்லையா? ஆல்ரெடி 7 ஜோன் வந்து கொடுத்துட்டாங்க. அது 3வது ஜோன் கொடுக்காமல் இருந்தால் பிரச்சனை. ப்ளஸ் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி பிரச்சனையை முடிப்பே பார்ப்பீங்களா? வழக்க பார்ப்பீங்களா? ஆளை வச்சு தூக்குவீங்களா? நைட்டோட நைட்டாக குண்டு கட்டாக காவல்துறையை வச்சு அடித்து ரோடெல்லாம் இழுத்து ரத்த ஒழுவ சிந்தி இது மாதிரி பிரச்சனை பண்ணுவீங்களா? இல்லை அந்த பிரச்சனையை முடிக்கணும்னு பார்ப்பீங்களா? இங்கே பிரச்சனையை இங்கே பிரச்சனையாக இன்னும் முடியாமல் இருக்குது. இதை விட்டுட்டு நான் பரப்புரை போகிறேன்னு சொல்லி போகிறீங்க. உங்கள் கட்சி 50 வருஷமாக ஒரு ஸ்டாண்டில் நிற்கிற கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. உங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது, உங்களுக்குன்னு இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட் போல் வச்சுருக்கீங்க. எல்லாமே நீங்களே தான் சொல்கிறீங்க. 200 நாங்கள் ஜெயிச்சிருவோம், மக்கள் எங்களை வந்து அப்படி வச்சுருக்காங்க, இப்படி வச்சுருக்கீங்க, எல்லாம் நீங்கள் தானேங்க சொல்கிறீங்க. அப்போ பரப்புரை எதுக்கு உங்களுக்கு? எதுக்கு பரப்புரை? இப்போ நீங்கள் பரப்புரை போய் அவசியம் இல்லையா? இதெல்லாம் தாண்டி வந்து விஜயன் என்ன பண்ணாலும் விஜயன் இது மாதிரி உடனே ஒரு சிக்கல் கொடுத்து பிரச்சனை உண்டாக்கிறது இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.